வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அமேசான் பிரைம்ல ஓடிட்டு இருக்கிற சுழல் சீசன் 2ஓட விமர்சனம். சீசன் 1 ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி வெளிவந்து சக்கப்போடு போட்டது. இப்போ வந்திருக்கிற சீசன் 2 8 எபிசோடு 40-45 நிமிஷம் ஒன்னொன்னும். கதிர் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் சீசன் 1ல இருந்து கண்டினியூ வராங்க. ஆனா சீசன் 2ஓட கதையே வேற. அதனால சீசன் 1 பார்த்துட்டு தான் சீசன் 2 பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் இல்லை. கதிர் அதே எஸ்ஐ சக்கரை ரோல்ல வராரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அதே நந்தினி ரோல்ல வராங்க. மலையாள நடிகரான லால் செல்லப்பா அப்படிங்கிற வக்கீலா ஒரு முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காரு. தவிர சரவணனும் மூர்த்தி அப்படின்னு ஒரு எஸ்ஐ பாத்திரத்துல நடிச்சிருக்காரு இந்த சீசன் 2ல. ஒவ்வொரு எபிசோட்லயும் தாறுமாறான திருப்பங்களோட ரொம்ப விறுவிறுப்பாகவும் சஸ்பென்ஸோடையும் இருந்தது சீசன் 1. இந்த சீசன் 2 எப்படி வந்திருக்குங்கிறத மேல பார்க்கலாம். இந்த சீரீஸை எழுதி இயக்கினது புஷ்கர் அண்ட் காயத்ரி. தமிழ் ஒரிஜினலான இந்த சீரீஸ் மற்ற இந்திய மொழிகள்லயும் டப்பிங்ல வெளியாயிருக்கு. கதைன்னு பார்த்தா சீசன் 1ஓட சில மாதங்கள் கழித்து நடக்கிற மாதிரி சீசன் 2 வருது. சீசன் 1 மாதிரியே இந்த சீசன்லயும் ஒரு சின்ன கிராமம், அதோட பெரிய திருவிழா, பெரிய கூட்டம், கூத்து, ஊர்வலம், தேரிழுப்பு அப்படின்னு ஒரு ரொம்பவே ரியலிஸ்டிக்கான செட்டிங். என்ன இது மலை கிராமம் இல்லை, அதுக்கு பதிலாக கடலோரத்தில் இருக்கிற ஒரு அழகான ஊர். அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரிய வக்கீல் செல்லப்பா எல்லாராலையும் மதிக்கப்பட்ட ஒரு பெரிய மனிதர். நம்ம ஹீரோ சக்கரையை வளர்த்து ஆளாக்கினவர். சீசன் 1ல விவகாரங்கள்னால கம்பல்சரி வெயிட்ல இருக்கிற சக்கரை கொஞ்ச நாள் செல்லப்பா குடும்பத்தோட இருக்கலான்னு இந்த ஊருக்கு வராரு. நம்ம ஹீரோயின் நந்தினியோட கேஸையும் இதே வக்கீல் செல்லப்பா தான் நடத்துறாரு. இப்போ நந்தினி ஜெயில தான் இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் செல்லப்பா அவரோட காட்டேஜ்ல மர்மமான முறையில இறந்து கிடக்குறாரு. கொலையா தற்கொலையான்னு கூட போலீஸால சரியா கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு கையில துப்பாக்கியோட மாட்டிக்கிறாங்க போலீஸ் கிட்ட. அவங்கள விசாரிக்கும் பொழுது அவங்க ஒன்றும் அவ்வளவா சரியா எந்த பதிலுமே சொல்லல. அப்போ சுத்து வட்டாரத்துல உள்ள பல போலீஸ் ஸ்டேஷன்கள்லயும் வேற 7 பெண்கள் தாங்க தான் செல்லப்பாவை கொலை பண்ணதா சொல்லி சரணடைறாங்க. யார் இவங்கெல்லாம், எதுக்காக இப்படி செய்யறாங்க அப்படின்னு அந்த லோக்கல் எஸ்ஐ மூர்த்தியும் கூடவே நம்ம ஹீரோ சக்கரையும் விசாரணையில இறங்குறாங்க. கேஸ்ல பல திருப்பங்கள், திடுக்கிடும் விஷயங்கள் செல்லப்பாவை பத்தி வெளியாகுது. பல பேர் மேல போலீஸோட சந்தேக வலை விழுது. சாதாரண கொலையிலேருந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஹியூமன் டிராஃபிக்கிங் நெட்வொர்க் வரைக்கும் கேஸ் நகருது. கடைசியில என்ன ஆச்சு, இதுதான் சீரியலோட மீதி கதை. முதல் சீசனோட ஸ்பெஷாலிட்டியே அதோட கதை தான். ஒரு எபிசோட பார்த்தா ஏதோ ஃபேக்டரி முதலாளி யூனியன் தகராறு மாதிரி தெரியும். அடுத்த எபிசோடு பார்த்தா ஏதோ காதல் கதை, அதனால ஏதோ தகராறு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்த எபிசோட பார்த்தாக்கா ஏதோ ஈவ் டீசிங் அப்யூஸ் கேஸ் மாதிரி இருக்கும். இப்படி மாறி மாறி ரொம்ப அழகா திரைக்கதை நகரும். தவிர பாத்திரங்களும் ரொம்பவே நம்பகத்தன்மையோட இருக்கும். கடைசியில சஸ்பென்ஸ் எண்டிங்கோட ரொம்பவே நல்லா முடிச்சிருப்பாங்க அந்த சீரியலை. அதோட கூட அந்த ஊர் திருவிழா, அதை படமாக்கப்பட்ட விதம், நூற்றுக்கணக்கான ஆட்களை வச்சு ரொம்ப ரியலிஸ்டிக்கா கதையோட இன்டகிரேட் பண்ணி அழகா எடுத்திருந்தாங்க. ரொம்பவே தத்ரூபமா இருந்தது அந்த சீசன் 1. அப்கோர்ஸ் பார்த்திபன், சந்தான பாரதி இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் வேற. அதனால அவுட்புட் ரொம்பவே அமகலமா இருந்தது. கடைசியில ஒரு சோஷியல் மெசேஜோட கதை முடியுது. ஆனா இந்த சீசன்ல அப்படிலாம் எதுவுமே இல்லை. முதல் சீசன்ல புதுமையா தெரிஞ்ச அந்த திருவிழா இப்ப கொஞ்சம் பழகி போச்சு. அதே மாதிரி நேர்த்தியா படமாக்கப்பட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை இந்த முறை. தவிர இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. ஏதோ கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருந்தது. ஆனா அது ரொம்ப பெரிய அளவுல இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் பிரச்சனையே முதல் சீசன்ல கதை நிறைய இருந்தது, மெசேஜ் அதுல கொஞ்சோண்டு இருந்தது. ஆனா இந்த சீசன்ல மெசேஜுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கதையை நகர்த்திருக்காங்க. என்னதான் மெசேஜ் முக்கியமானதா இருந்தாலும் கதையில பாதிக்கு மேல இந்த மெசேஜ்லயே போயிடுது. அதனால லாக்டு டோர் மர்டர் மிஸ்ட்ரிக்கு இருக்க வேண்டிய அந்த ஒரு இறுக்கம், அந்த டென்ஷன், விறுவிறுப்பு இதெல்லாம் எதுவுமே இந்த கதையில இல்லை. அதே மாதிரி சக்கரை மற்றும் நந்தினி பாத்திரங்களும் ஒரு டம்மியா ஒரு ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. கடைசி 2-3 எபிசோட்ல 2 பாத்திரத்தையும் டோட்டலாவே டம்மி ஆக்கிட்டாங்க. இதுக்கு வேற எதையாவது புது பாத்திரங்களே போட்டிருக்கலாம்.
7வது எபிசோட் வாக்குலயே சஸ்பென்ஸ் முடிஞ்சு போயிட்டதுனால, கிளைமேக்ஸ் அவ்வளவா இம்பாக்ட்ஃபுல்லா இல்லவே இல்ல. சில பல லாஜிக் ஓட்டைகள், படமாக்கப்பட்ட விதத்திலயும் சில குறைகள் வேற இந்த சீசன்ல இருக்கு. 2 குண்டுகள் சுடப்பட்டது எப்படி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல, போஸ்ட்மார்ட்டத்துல கண்டுபிடிக்காம விட்டுருப்பாங்க. அதே மாரி கிளைமேக்ஸ்ல ஜெயிலுக்குள்ள கலவரம், மெயின் கேரக்டர் சண்டை போடுறத கன்வீனியன்ட்டா யாருமே கண்டுக்காம, மத்த எல்லாரும் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போயிடுவாங்க போலீஸு. இது மாரி ரொம்பவே கிளாரிங்கான விஷயங்கள், ஸ்லிப் அப்ஸ் எல்லாம் இந்த சீசன்ல இருக்கு. நடிப்புன்னு பார்த்தா கதிர், லால், சரவணன், ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. வில்லன் பாத்திரமும் ரொம்பவே நல்லா இருந்தது. நடிப்பும் ரொம்பவே அழகா இருந்தது. இதுதான் இந்த சீரியலோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாரி செட்டு, சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் நல்ல ஹை குவாலிட்டி, நல்ல புரொடக்ஷன் வேல்யூஸோட அமைஞ்சிருந்தது. இந்த சீரிஸுக்கு இது ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீல குடுத்தது. பாராட்டுகள். ஆனா கதை சுமாரா இருந்ததுனாலயும், மெசேஜ்ல ஃபோக்கஸ் பண்ண அளவுக்கு கதையில மெனக்கெடாததுனால, இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேன்ஸ அவ்வளவா திருப்திப்படுத்தாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அப்போ இந்த சீரியல பார்க்கலாமா வேணாமான்னா, சுழல் சீசன் 2 ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். சீசன் 1 அளவுக்கு எதிர்பார்த்தா டிசப்பாயின்ட்மென்ட் தான் மிஞ்சும். இந்த பொலிட்டிக்கல் மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு, ஒரு 2 எபிசோட மொத்தமா கத்தரி போட்டு குறைச்சிருந்தாங்கனாக்கா, 6 எபிசோட்லயே கதைய முடிச்சிருக்கலாம். விறுவிறுப்பாவும் இருந்திருக்கும். இருந்தாலும் வேணா குடும்பத்தோட பார்க்கலாம் ஒரு தடவ. ஆனா சப்ஜெக்ட் கொஞ்சம் சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அதனால உங்க சிச்சுவேஷன பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சீசன் 2க்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.